ஹாய் ஆல், மார்னிங் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ற ரொட்டீன் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு கருணக்கிழங்கு இல்ல, இது கண்டிப்பா இது வந்துட்டு சேம்பு தான் எங்க ஊர்ல சொல்லுவோம். கொஞ்சம் மழுக்குன்னு இருக்கும். கருணக்கிழங்குங்கிறது அப்படி இல்ல, கொஞ்சம் குட்டியா நீளமா இருக்கும். எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவோம். பட் நிறைய பேர் இந்த சேம்பு கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு, அந்த குழம்பு தான் இன்னைக்கு வைக்கலான்ட்டு நல்லா ஃப்ரை பண்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன், தயிர் சாதம் கூட. அதுக்கப்புறம் இது வந்துட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறதுனாலதான் டக்குனு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சு விட்டுட்டேன். புளி குழம்பு வைக்கிற அதே ப்ரொசீஜர்ல தான் இதுவும் வைப்பேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊத்திட்டு மிளகா பொடி உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு அன்னைக்கு லாஸ்டா தான் கிழங்கு போட்டேன். எப்பவும் தக்காளி கூடவே போட்டு வதக்கி விட்டுருவேன். அன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு லைட்டா குழஞ்சு போன மாதிரி தெரிஞ்சு கிழங்கு, அதனால வந்துட்டு எல்லாமே கொதிக்க விட்டுட்டு லாஸ்டா போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் கேரட் எப்படி பொடியா நமக்கு பிடிச்ச மாதிரி நறுக்கி பொரிச்சு விட்டேன், தேங்காய் பூ போட்டு. எனக்கு வந்து இந்த சீச்சு பொரிச்சா பிடிக்காதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, அதனால எப்போ வந்து டைம் பார்த்துக்கிட்டே தான் பண்ணிட்டு இருப்பேன். இருந்தாலும் கடகடன்ட்டு கடைசி நேரத்துல கொஞ்சம் அவசரமா ஓடுற மாதிரி இருக்கும். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னா, அடை தோசை, தக்காளி சட்னி, சேம்பு கிழங்கு குழம்பு, சாதம், கேரட் பொரியல், வாட்டர்மெலன் ஜூஸ் தான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டடா.